This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தமிழகத்தில் விறுவிறுப்பாக தேர்தல் நடந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ் மற்றும் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கிய சாலிகிராமம் வாக்குச்சாவடியில் இருந்து செய்தியாளர் முருகேசன் ஆகியோரும் இணைப்பில் உள்ளனர். ரமேஷ், முதலாவதாக நீங்க கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கீங்க. அங்கு மக்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் புகார்கள் வருதா? அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது உடனுக்குடன் மக்களுக்கு கிடைக்கிறதா? என்ன விவரம்? நேரடியாகவே இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 68,000 வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய கேமராக்கள், வெப் கேமராக்கள் மூலியமாக பதிவாகக்கூடிய காட்சிகளை இங்க ரியல் டைமாகவே, அதாவது நேரலையாகவே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், சென்னை சவுத், நார்த், சென்ட்ரல் என 3 மக்களவை தொகுதிகளுக்கான அந்த பல்வேறு பூத்துகளிலிருந்து வரக்கூடிய வெப்காஸ்டிங் மூலியமாக வரக்கூடிய காட்சிகளை இங்க பார்க்கிறாங்க. ஏற்கனவே நம்ம செய்தியாளர் முருகேசன் சொன்னது போல இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலிகிராம் பகுதியில் குறித்த தகவல் இங்க கிடைக்கவில்லை. இது குறித்த கூடுதல் தகவல் பாத்தீங்கன்னா சென்னை ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட கண்காணிப்பு மையத்தில் தான் தெரிய வரும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்க மற்ற விஷயங்கள் ஏதாவது இவர்களுக்கு தெரியப்படுத்தினால் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இவிஎம் மிஷின்கள் மூவ் ஆகக்கூடிய அந்த வாகனங்களுடைய ஜிபிஎஸ் டிராக்கிங், அந்த பறக்கும் படை உள்ளிட்ட அதிகாரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய ஒளிப்பதிவாளர் நரேஷ்குமார் உங்களுக்கு இங்க பெரிய திரைகளில் ஒவ்வொரு 3 தொகுதியும், விழுப்புரம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய காட்சிகள், ஏதாவது அங்கு அசம்பாவித சம்பவங்கள் வந்தால் உடனடியாக இங்கிருந்தே அவர்கள் நேரடியாக கண்காணிப்பார்கள். ஏதாவது அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை சென்னை தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த இவிஎம் மெஷின்கள் எல்லாம் இன்றைக்கு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அது சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்லக்கூடிய அந்த வாகனங்களை ஜிபிஎஸ் மூலமாக கண்காணிப்பது என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த மாநில கட்டுப்பாட்டு அறையிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரியா, கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து வாக்குப்பதிவு தொடர் கண்காணிப்புல ஈடுபட்டு வர்றாங்க. அது குறித்து சொன்னீங்க. இப்ப கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தொடர் கண்காணிப்புல ஈடுபட்டு வர்றாங்க. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தாமதம் அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்தையும் தாண்டி போகும்போது மக்களுக்கு நிறைய பாதிப்புகள், இடையூறுகள் அப்படிங்கிறது வரும். ஏற்கனவே மாதிரி வாக்குப்பதிவும் காலையில 6 மணிக்கே தொடங்கி இருந்துச்சு. ஆனாலும் கூட எதனால இந்த அளவுக்கு தாமதம்? நிச்சயமாக பார்க்கலாம். இங்க கட்டுப்பாட்டு அறையை பொறுத்தவரை தற்போது கூட பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார்கள். 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தற்போது இங்க அந்த வாக்குகள் எத்தனை சதவீதம் பதிவாகியிருக்கின்ற தகவல் எல்லாம் நம்ம தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலிகிராம் விவகாரம் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் நாம் கேட்கிறோம். சார், சாலிகிராம்ல ஒரு பூத்துல ஒரு இஷ்யூ ஆனதா சொல்றாங்க சார். நிச்சயமாக இந்த தகவல்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தான் பதிலளிப்பார். அவர் தலைமைச் செயலகம் தற்போது வந்திருக்கிறார். அவரிடம் புதிய தலைமுறை சார்பாக இந்த விவகாரத்தை நம்ம கொண்டு செல்லும் போது நம்மளுக்கு கூடுதல் விவரம் தெரிய வரும். என்ன காரணம், உடனடியாக அதை சரி செய்வதற்கான தொழில்நுட்ப குழுவும் இங்க சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க. அவர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று ரோமிங்கில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப குழுவினரும் உடனடியாக சரி செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவாங்க என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர்களுடைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் முதற்கொண்டு இங்க சிசிடிவி மூலியமாக கண்காணிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ் மூலியமாகவும் இந்த பறக்கும் படை, இதே போல இந்த தொழில்நுட்ப குழு எங்கே செல்கிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இங்க கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அனைத்துமே வீடியோகிராப் செய்யப்படுகிறது. எல்லா பூத்திலுமே ஓட்டு போடக்கூடிய அனைத்து நடைமுறைகளுமே இங்க வீடியோகிராப் செய்யப்பட்டு அதை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை விசாரிக்கக்கூடிய இடத்திலும் காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகின்றது. பிரியா, தொடர்ந்து மக்கள் இடையூறுகளை This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.